அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்பியான எறா 65 அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு எறா 1/2 கிலோ. நான் மஞ்சத்தூள் சேர்த்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன், மைதா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், ரெட் கலர் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவுங்க. நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. அதில் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கூடவே நாம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். கரம் மசாலா சேர்த்துடலாங்க. பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துடலாங்க. மைதா மாவு சேர்த்துடலாங்க. கூடவே நாம் சோள மாவையும் சேர்த்துடலாம். இப்போ நாம் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். நாம் ரெட் கலர் சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா பசைஞ்சுக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நாம் எறாவை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறி இருக்கு. இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு வாணல் வச்சுக்கலாம். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க எறாவை ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. அடுப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். திருப்பி விட்டுக்கோங்க. இது 2 பக்கமும் நல்லா வேகட்டும். ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. எறா நல்லா வெந்திருக்கு. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்திருக்குங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. கிறிஸ்பியான எறா 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.